பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை யோபு 23 அதிகாரம் 14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை பார்க்கும்போது, அன்றாடம் நாம் பார்க்கின்ற பிரச்சனைகளை பார்க்கும்போது, தேவன் இவைகளை எல்லாம் அறிவாரா அல்லது கண்டு கொள்ளாமல் சும்மா இருக்கின்றாரா என்று சில வேளைகளில் நம்மை சிந்திக்க வைக்கிறதாக, யோசிக்க வைக்கிறதாக இருக்கின்றது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், நம்முடைய தேவன் சில நேரங்களில் அமைதியான ஒரு பார்வையாளராக, நாம் நம்முடைய சூழ்நிலைகளை எப்படி கையாளுகிறோம், நம்மை எதிர்த்து நிற்கிற பிரச்சனைகளை சரி செய்ய நாம் எப்படி முயற்சி செய்கிறோம் என்று சற்று அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். நினைவில் கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் நல்ல ஒரு பயிற்சியாளர். நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர் சரியான வழிகாட்டுதலோடு நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை பயிற்றுவிக்கிறவராக இருக்கின்றார். அதற்கேற்றபடி நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து நம்மை நடத்த விரும்புகின்றார். அழுகையின் பள்ளத்தாக்கில் கடந்து சென்ற தேவனுடைய மாறாத திட்டங்களை அறிந்த யோபு பக்தன் சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை ஒரு நம்பிக்கையான வார்த்தை இல்லையா? வேதம் சொல்கிறது, தங்களுக்கு முன்பாக இருந்த பெரிய செங்கடலை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவுதான், தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, கட்டாயம் தங்களால் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அரிதான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். மகா பெரிய செங்கடலை இரண்டாக பிரித்து அவர்கள் அக்கறைக்கு கடந்து செல்ல ஒரு வழியை உண்டாக்கினார். யவீருவின் மகள் மூச்சற்று மரித்து போனதை பார்த்த அவருடைய வேலைக்காரன், அந்த சிறு பெண்ணின் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது, முன்பு போல இனி அவளுடைய சிரித்த முகத்தை பார்க்க முடியாது என்று தன் மனதில் நினைத்திருப்பார். ஆனால் யவீருவின் அன்பினால், அவருடைய விசுவாசத்தினால் தொடப்பட்ட இயேசு கிறிஸ்து அங்கிருந்தவர்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்தார். மரித்து போன யவீருவின் மகளை மீண்டும் உயிரோடு எழுப்பினார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருப்பதை கேள்விப்பட்டவர்கள், இவன் தேவனை நம்பினான், தன்னை குறித்து தேவன் பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்று எல்லாரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் இப்போதோ சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான். அவனை குறித்துதான எல்லா காரியங்களும் முடிவுக்கு வந்துவிட்டது என்று பேசியிருப்பார்கள். ஆனால் நம்முடைய வாக்கு தத்தங்களின் தேவன் யாவரும் ஆச்சரியப்படும்படி ஒரு காரியத்தை செய்தார். பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை விளக்கும் வெளிப்பாட்டை யோசேப்பிற்கு கொடுத்தார். யோசேப்பிற்கு கொடுத்த தரிசனத்தின்படி அவரை யாவருக்கும் முன்பாக உயர்த்தினார். என கண்பானவர்களே, வாக்கு கொடுத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற முடியாதபடி செங்கடல் போன்ற பெரிய தடைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். எல்லாம் முடிந்து விட்டது, இனி மாறுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது போல சூழ்நிலைகளும் இருக்கலாம். உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களை தாழ்வாக, குறைவாக, அதைரியப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் தற்காலிகமானதுதான். தேவன் உங்களுக்கென்று குறித்து வைத்ததை, உங்களை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்களை ஒன்றும் தடை செய்யவோ தடுத்து நிறுத்தவோ முடியாது. அவர் உங்களுடைய குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வேலையை குறித்து, தொழில், வியாபாரம், ஊழியத்தை குறித்து வைத்திருக்கிற நன்மைகளை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆதலால் சோர்ந்து போகாதிருங்கள், ஜெபத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கு மாறி போகலாம். வாக்குரைத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை காட்டிலும், நீங்கள் விரும்பின காரியங்களை காட்டிலும் அவர் மென்மையான திட்டங்கள் வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கென்று குறித்து வைத்ததை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கண்ணீரோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவருடைய மனதில் இருக்கிற கலக்கங்களை நீர் அறிவீர்.
அவருடைய மனதில் இருக்கிற பாரங்களை அறிவீர். மன ரீதியாக குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தன் வேலைகளை குறித்து, தொழிலை குறித்து, ஊழியத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிற கலக்கங்களை நீர் அறிவீர். அவருடைய கவலைகளை அறிவீர். அவருடைய பாரங்களை அறிவீர். தடைகளை அகற்றி போடுகிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்து நீ மேன்மையான காரியங்கள் செய்யுங்கப்பா. அவர் வடித்த கண்ணீர் போதும், பட்ட பாடுகள் போதும், தனிமையிலே அழுத நாட்கள் போதும். நிச்சயம் முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னேன். அதன்படியே மேன்மையான காரியங்கள் செய்யுங்க. அதிசயங்களை காண கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை காண கேட்க கிருபை தாங்க. நல்ல சுகபலனை தாங்க. சந்தோஷமான நாட்களை தாங்க. நன்மையின் நாட்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. மேன்மையான காரியங்கள் செய்யுங்க. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆறுதலாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலும் இதை ஷேர் பண்ணுங்கள். God bless you. Amen.